சில உணவு முறைகள் கூட வலிப்பு நோய் ஏற்படுவதற்கான வாய்ப்பாக இருக்கிறதாக கூறுகிறார்கள். அது உண்மையா? சோறு, இந்த கார்போஹைட்ரேட், சுகர், ஒரு சீனி அது இல்லாட்டி சுகர் எடுக்கலாம். எண்ணெய் வகை, இறைச்சி, மீன், முட்டை, நீங்கள் வெஜிடேரியன் இல்லாட்டி அதை பாவிக்கலாம். அந்த நார்மல் உணவுப் பொருட்கால வலிப்பு வராது. வலிப்பு வந்தவங்க உணவுப் பொருட்கள் டைமுக்கு தின்ன வேணும். இல்லாமல் இப்போ இந்த சாப்பாடு அந்த சாப்பாடுன்னு சொல்கிறதுக்கு இயலாது. சில மக்களுக்கு வலிப்புகள் கண்ட்ரோல் பண்ண இயலாத்தி ஒரு கீட்டோஜெனிக் டயட்டுன்னு ஒன்று இருக்குது. அது எல்லாருக்கும் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறது இல்லை. வலிப்பு கண்ட்ரோல் பண்ண இயலாட்டி கீட்டோஜெனிக் டயட் ஒன்று கொடுத்தா ஃபேட்டி ப்ரோட்டீன்ஸ் கூடினான டயட்டுகள் கொடுத்தா வலிப்பு அமைதியாகும், குறையும். அப்படி உண்மை ஒன்று இருக்குது. இல்லாமல் ஒரு சாப்பாட்டு விஷயத்தினால வலிப்பு வராது. ஆனால் முறையற்ற உணவு பழக்க வழக்கம் வலிப்பு முறையாக தின்னணும், டைமுக்கு தின்னணும், எல்லாம் சரியாக நடக்க வேணும். மற்ற டீஹைட்ரேஷன், இப்போ உங்களுக்கு நீர் எல்லாம் சரியாக இருக்கணும். அட்லீஸ்ட் 3 liters வாட்டர் ஃபார் அடல்ட் ஒரு நாளைக்கு குடிக்கணும். மற்ற எலக்ட்ரோலைட்ஸ், உப்பும் ஒரு முக்கியமான விஷயம். அப்படின்னு சில மக்கள் வயசுக்கு போக உப்பை குறைப்பாங்க. உப்பை மிச்சம் குறைக்க போவானும். உப்பு எங்களோட உடம்புக்கு தேவை.